களை கட்டிய பொங்கல் ஷாப்பிங், வெற்றிகரமாக நிறைவடைந்த போரூர் வடபழனி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சொந்த ஊர்களில் பொங்கல் கொண்டாட ஏதுவாக சென்னையிலிருந்து 3வது நாளாக நேற்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கிளாம்பாக்கம் முனையத்தில் பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய பயணிகளுக்கு களைப்பு தெரியாமல் இருக்க கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொங்கல் லீவ் கொண்டாடுறதுக்கு போகிறோம். பஸ் சிறப்பு பேருந்தெல்லாம் விட்டுருக்காங்க. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். பொங்கல் அதெல்லாம் நாங்கள் மதுரை சைடில் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுவோம். பொங்கல் லீவுக்கு தூத்துக்குடி போகிறேன். இங்கே எல்லாம் சிறப்பாக இருக்குது. எல்லா ஏற்பாடும் பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. இந்நிலையில் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து இன்று கூடுதலாக 2200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல மற்ற ஊர்களிலிருந்து 2100 பேருந்துகள் என மொத்தம் 6392 பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. நாளை சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2790 சிறப்பு பேருந்துகளும், பல்வேறு ஊர்களிலிருந்து 2960 பேருந்துகள் என மொத்தமாக 7842 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் கடைவீதிகளில் திரண்டதால் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் ரங்கநாதன் தெருவில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நடக்க கூட இடம் இல்லாம அந்த அளவுக்கு ஃபுல் கிரௌடா இருக்குது. ஸோ இந்த வருஷம் தான் இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். தீபாவளிக்கு அடுத்தது நம்ம பொங்கல் தான். இது ரொம்ப பெருசா இருக்குது. காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் பகுதியிலும் கூட்டம் அலைமோதியது. கடை வீதிகளில் திரண்ட பொதுமக்கள் புத்தாடைகள், காய்கறி மற்றும் பூஜை பொருட்களை வாங்கிச் சென்றனர். இதனால் காந்தி சாலை, தேரடி, ரயில்வே சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல சென்னை தாம்பரம் GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனிடையே மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் செல்லக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதனால் வடமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. போரூர் வடபழனி வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் 2ஆம் கட்டமாக 3 வழித்தடங்களில் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. அதன் ஒரு வழித்தடமாக கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பூந்தமல்லி வடபழனி வரை 16 கிலோமீட்டர் தண்டவாள பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் கடந்த ஜூன் மாதம் போரூர் பூந்தமல்லி இடையே சோதனை ரயில் ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் போரூர் வடபழனி இடையே ஏறத்தாழ 5.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெட்டிகள் இணைக்கப்பட்ட ஓட்டுநர் இல்லாத முழு ரயிலை 15 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பெட்டிகள் சரியாக இயங்குகிறதா, டிராக்குகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா, டிராக்குகள் சரியாக அமைக்கப்பட்டு இருக்கிறதா, சிக்னல்கள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த சோதனையின் போது கண்காணிக்கப்பட்டது. இந்த வழித்தடத்தில் போரூர் சந்திப்பு, ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர் ஆகிய 5 மெட்ரோ ரயில் நிலைய பகுதிகளில் இரட்டை அடுக்கு மேம்பால பாதைகள் அமைய உள்ளன. மொத்தம் 3.75 கிலோமீட்டர் தொலைவுக்கு இரட்டை அடுக்கு உயர்மட்ட பாலமாக அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 2ஆம் வாரத்திற்குள் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையில் மெட்ரோ ரயிலை இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழித்தடத்தில் 10 ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக் கூறினார். சென்னையில் தொடங்கியுள்ள அயலக தமிழர் தின விழாவில் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறும் விழாவில் டான்சர்ஸ் கிளப் மற்றும் அனந்தனா குழுவினரின் நடனங்கள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. விழா அரங்கில் உணவு, கலாச்சாரம், வணிகம், கைவினைப் பொருட்கள் மற்றும் தமிழ் இலக்கியம் சார்ந்த 252 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த தமிழ் அமைப்புகளும் தங்கள் அரங்குகளை அமைத்துள்ளன. தங்கம் விற்கும் விலையில் சென்னையில் கீழே கிடந்த 45 சவரன் நகைகளை உரியவரிடம் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளரின் தங்க உள்ளத்திற்கு பாராட்டுகள் குவிகின்றன.
திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த பத்மா என்பவர் தியாகராய நகர் சுற்றுவட்டார பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இவர் நேற்று நண்பகல் 1 மணி அளவில் வண்டிப்பாதை தெருவில் தூய்மை பணியில் ஈடுபட்ட போது கீழே ஒரு பை கிடந்துள்ளது. அதை திறந்து பார்த்தபோது அதில் ஏராளமான தங்க நகைகள் இருந்துள்ளன. உடனடியாக தனது மேற்பார்வையாளருக்கு தகவலை கூறிவிட்டு தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தங்க நகைகளை பிரித்து பார்த்தபோது 10க்கும் மேற்பட்ட சங்கிலி, மோதிரம், நெக்லஸ், வளையல், கம்மல் உள்ளிட்ட சுமார் 45 சவரன் தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து நகைகள் தொலைந்து போனதாக புகார் அளித்திருந்த நபரை வரவழைத்து உரிமையாளர் உண்மையில் இவர்தானா என விசாரித்து நகைகளை ஒப்படைத்தனர். ஏழ்மையிலும் நேர்மை, வறுமையிலும் நேர்மை என்ற வாசகங்களை பிடித்திருப்போம். ஆனால் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறார் தூய்மை பணியாளர் பத்மா. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுகவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பது எப்பொழுதும் கிடையாது என்று அமைச்சர் பெரியசாமி கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கப்படும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக உள்ளதாக கூறினார். கேட்குறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார். தொடர்ந்து திண்டுக்கல் மாநகராட்சி 44வது வார்டில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் பெரியசாமி தை திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கு இனிப்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிட உள்ளதாக கூறினார். 15, 16, 17 பொங்கல் கொண்டாடுறோம். நீங்கள் பொங்கலை கொண்டாட நேரத்தில் நல்ல பொங்கல் ஆச்சு எல்லாம் சாப்பிட்டு கொண்டாடுற நேரத்தில் என்ன ஒரு துடிப்பான செய்தி விரைவில் அரசின் சார்பாக வரும் என்ற தொடர்ந்து பேசிய அவர் திரைப்பட தணிக்கை வாரியம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறினார். திமுக கூட்டணியில் இணைவது தொடர்பாக ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வரும் சூழலில் பாமக 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. தேர்தல் நெருங்கும் சூழலில் அன்புமணி தலைமையிலான பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. இதையடுத்து ராமதாஸின் கூட்டணி நிலைப்பாடு குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூட்டணியில் இணைவது தொடர்பாக ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். ராமதாஸ் அவர் வந்திருக்காரு. இப்போ ராமதாஸ் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜான்பாண்டி அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பல பேர் வர எப்போங்கிறது இந்த மாதம் இன்னும் வைத்தியில் முடிவாகும். மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பெரும்பாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்று கூறிய ராஜகண்ணப்பன் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழக் தமிழ், வாழக் பாரதம். கோவையில் நடைபெற்ற மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நிபின் இப்படி தமிழில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். வடபள்ளியில் பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பொங்கல் வைத்த நிலையில் காவல் தெய்வங்களின் சிலை, காளை மாடு சிலை உள்ளிட்டவை வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்ற பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நிபின் உரியடி விளையாட்டில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனும் வானதி ஸ்ரீனிவாசனும் வெள்ளி கும்மி நடனம் ஆடினர். பின்னர் நீலாம்பூரில் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களையும் நிதின் நிபின் சந்தித்தார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்றும் அவர் கூறினார். ஊரக வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து பிரதமரின் வீட்டை முற்றுகையிட உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி பெயரிலான ஊரக வேலை திட்டத்தின் பெயரை விஜி ராம்ஜி என்று மத்திய அரசு மாற்றியது. இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே மாநில தலைவர் செல்வபெருந்தகை தலைமையிலான போராட்டத்தில் கடப்பாறை, மண்வெட்டி உள்ளிட்டவற்றுடன் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நெல்லையில் மக்களவை உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் தலைமையிலும், விருதாச்சலம், பாலக்கரையில் காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் போராட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாமகவின் பெயரை பயன்படுத்தி அதிமுகவுடன் சட்டவிரோதமாக அன்புமணி கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ராமதாஸ் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார்.
அதில் அன்புமணி பல மோசடிகளை செய்து தனது தலைமை காலத்தை நீட்டிப்பதற்கான ஆவணத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பெற்றதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி முதல் கட்சியின் தலைவராக தானே செயல்பட்டு வருவதாகவும் அன்புமணி கட்சியின் உறுப்பினர் கூட இல்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவுடன் அன்புமணி தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது சட்டவிரோதமானது மட்டுமல்லாமல் குற்றச்செயல் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எனவே தனது கட்சியின் பெயரை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திய அன்புமணி மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இதனிடையே தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றார். பிஜேபி தரப்புல ஏதாவது உங்ககிட்ட பேசிருக்காங்களா? இதுவரைக்கும் பேசல. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை ஏதாவது திமுக ஆளுங்கட்சி இல்லை, யாரும் பேசல. சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார். புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோளை இன்று விண்ணுக்கு அனுப்பும் இஸ்ரோ, மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய சோனியா காந்தி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். சோம்நாத் கோவில் சௌரியா யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு செண்டை மேளம் வாசித்த காட்சிகளே இவை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கிபி 1026இல் குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோவிலை கஜனி முகமது முதல் முறையாக தாக்கிய போது அதனை எதிர்த்து ஆடி உயிர்நீத்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் அங்கு யாத்திரை நடந்தது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்றார். 108 குதிரைகள் முன்னே செல்ல இந்த யாத்திரை நடந்தது. உடுக்கை அடித்தபடி இந்த ஊர்வலத்தில் சாதுக்கள் பலர் பங்கேற்றனர். வழிநெடுங்கிலும் நடந்த கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது. தொடர்ந்து சோம்நாத் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டார். ஆதவ் கர்மாரம்பே சாந்தி சுக்தம் படேத். ஓம் भद्रं कर्णेभिः शृङ्गये तुष्टुवा. मैं इंटरनेट का प्रयोग नहीं करता, फोन का भी प्रयोग नहीं करता, सिवाय தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தான் செல்போன்கள் மற்றும் இணையத்தை பயன்படுத்துவதில்லை என தெரிவித்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் என்ற நிகழ்ச்சியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்றார். அப்போது அவரிடம் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்த காலத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளை எவ்வாறு நிர்வகிக்கிறார் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அஜித் தோவல், தனிப்பட்ட விஷயங்கள் தாண்டி தான் செல்போன் மற்றும் இணையத்தை பயன்படுத்துவதில்லை எனவும் சில நேரங்களில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அவை இல்லாமலேயே சமாளித்து வருவதாகவும் கூறினார். பொதுமக்களுக்கே தெரியாத பல்வேறு தொடர்பு முறைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். इंटरनेट का प्रयोग नहीं करता, फोन का भी प्रयोग नहीं करता, सिवाय और भी कई साधन होते हैं कम्युनिकेशन के. 1968 பேட்ச் IPS அதிகாரியான அஜித் தோவல் உளவுத்துறை, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. புவி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட EOS N1 செயற்கைக்கோள் PSLV ராக்கெட் மூலமாக இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதல் ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 10:17 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS N1 செயற்கைக்கோளுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மேலும் 15 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. EOS N1 செயற்கைக்கோளில் உள்ள ஹைப்பர் ஸ்பெக்டர்ஸ் இமேஜிங் மூலமாக ஒளியின் நூற்றுக்கணக்கான நுணுக்கமான அலைநீளங்களை பிரித்து பார்க்கக்கூடிய திறனும், பூமியின் மிகச்சிறிய பொருள்களை கூட அடையாளம் காணக்கூடிய வகையிலான அதிநவீன உணரிகளும் சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுகின்றன. மேலும் பயிர்களில் ஏற்பட்டக்கூடிய நோய் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் போன்றவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய உதவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. EOS N1 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய பட்சத்தில் விண்வெளியிலிருந்து உளவு பார்க்கக்கூடிய மற்றும் புவியை கண்காணிக்கக்கூடிய திறனில் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணையும் என குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ஆஸ்துமா அதிகரித்ததால் கடந்த 5ஆம் தேதி டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அனுமதிக்கப்பட்டார். மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு வார சிகிச்சை முடிந்து நேற்று மாலை 5 மணிக்கு சோனியா காந்தி வீடு திரும்பியதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சோனியா காந்தியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனையின் மேலாண்மை வாரியத்தின் தலைவர் அஜய் ஸ்வரூப் கூறினார். மேலும் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். டெல்லியில் நிலவும் காற்று மாசு பிரச்சினை காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
மும்பை மாநகரம் தொடர்பாக சர்ச்சை கருத்து தெரிவித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி வலியுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் வரும் 15ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளது. மும்பை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளரான தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த வெள்ளிக்கிழமை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மும்பை மாநகரம் மகாராஷ்டிராவிற்கு சொந்தமானது அல்ல என்றும் அது சர்வதேச நகரம் என்றும் தெரிவித்திருந்தார். அவரது இந்த கருத்து மகாராஷ்டிரா அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையை பிரிக்க வேண்டும் என்று பாஜக சதி செய்வதை அண்ணாமலையின் கருத்து பிரதிபலிப்பதாக உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி எம்பியான சஞ்சய் ராவத் குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் முதலமைச்சர் பட்னாவிஸ் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவையும் மும்பையையும் பிரிக்க முடியாது என்றும் மகாராஷ்டிராவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே மும்பை இருக்கும் என்றும் அண்ணாமலைக்கு சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே பதிலடி கொடுத்துள்ளார். மும்பைக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியுள்ள நவநிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே, மும்பை யாருக்கு சொந்தம் என்று அண்ணாமலை சொல்லித்தர தேவையில்லை என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார்.